காலத்துல பிறந்தோம். எந்த ஊர்ல பிறந்த? லாடுகுடியில பிறந்தேன். பார்த்தேன் பக்கத்துல போய் வேற அந்த ஊரு காட்டுப்புத்தூர். என்ன படிச்ச? ஊருக்கு பக்கத்துல எங்க அம்மாச்சி ஊர். என்ன படிச்ச? 1ஆம் கிளாஸ். அவ்வளவுதானா? அவள போக மாட்டேன். வாக்கே அடிக்கிறான்ட்டு போக அங்க வா. எங்க ஸ்கூலுக்கு சொல்ல அங்க வா இங்க வானா அந்த ஸ்கூலுக்கு வா. சேர்த்து விடு. அந்த ஸ்கூல்ல படிக்கவா? ஆடி பாவியெல்லாம் நான் பாடையில போவேதான் படிக்க போவேன். அப்புறம் உனக்கு யார் கையெழுத்து போடுறது? ஐயோ, பென்ஷன் கையெழுத்தெல்லாம் போடுறேன். எனக்கு தாங்க அப்ப யார் பென்ஷன் கையெழுத்து போடுவா? தாங்க முடியல. ஆஸ்பத்திரிக்கு போவோமா? மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆ இதெல்லாம் இருக்கு. ஆ ராத்திரி தூக்கமே இல்லை. நாங்க அதான் இங்க வந்து படுங்கங்கிறோனே படுக்க மாட்டீங்க. இங்க வந்து படுக்க வேண்டியதானே? அப்படியே உங்ககிட்ட வந்து சொல்லிவிட்டு நான் போய் படுத்தேன். வழி தாங்க முடியாது. டாக்டர்கிட்ட போவோமா இப்ப? ஆஸ்பத்திரியா? ஆவலப்பா. ஏன்பா? இந்த சங்கர சுப்பிரமணிய வரட்டும், இல்லைன்னா இவர்கிட்ட போகலாம். அவர் பேர் என்ன? பார்த்த சாரதியா? அவர் தான். ம் அவர் நேரம் போய் 11 லட்சம் சாயங்காலம் போகலாம். காசு 300 ரூபா 400 ரூபா வேணும். அதுக்கிடையே வெட்ட போய் ஒரு ஊசியை போட்டு 300-400 ரூபா உங்ககிட்ட இல்லையா? 300-400 ரூபா கூட இல்லையா? அவருக்கு ஃபீஸ் கட்டணும். இல்லையா காசு? இல்லையா? ஏன் இருக்குல்ல, லட்சமா இருக்கு. அப்புறம் என்ன? நான் ஃபீஸ் கட்ட நான் அவ கேட்பா ஆயா. இந்த ஆள்கிட்ட ஊசி மாத்திரை எல்லாம் கொடுத்து 100 ரூபா கொடுத்துருங்க. பார்த்த சாரதி. ஆமா, இதெல்லாம் எடுக்கிறீங்க, காசு கொடுப்பா. அப்புறம் எடுக்க என்ன உட்கார வச்சுட்டு இல்லை அதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் மாட்டேன். அது அடிக்காதே, அடிச்சா வலிக்குதான். அவ அடிக்கல, சும்மா தொட்டு தட்டி கொடுக்கற. இதுவே வலிக்குதா? புண்ணா இருக்க. மொட்டு மொட்டுனால இப்ப தாங்க மாட்டேங்க. நான் போவேன். உடம்பெல்லாம் தொலைன்னு ஆயிடுச்சு, கோவப்பழம் மாதிரி. ஊருக்கு போவேன். சென்னைக்கு போவோமா? நான் சென்னைக்கு வரவே மாட்டேன். ஏன்பா? எனக்கு பிடிக்கல இந்த ஊரு. கொடைக்கானல் போமா? அங்க குழு தாங்க முடியாது. நான் பாடையில போயிடுவேன். 1 கிலோ இருக்கும். எவா, நான் நாளைக்கு கறி எடுத்து தரேன். நல்லா சூப் வச்சு குடிக்கிறியா? ஆட்டுக்கால் சூப்பு. ஏன்வா? ஏன் சைவமா போனோம். அதுல இருந்து இந்த நீங்க கருவாடை காய போட்டு நான் பட்ட பாடம் ஆண்டவனுக்கு தாங்க. ஸ்மெல்லு பாவியெல்லாம் கொண்டாந்து ஏவத்தை வச்சு ஒரே நாட்டம் தாங்க முடியல. குச்சியை வச்சுக்கிட்டே பூனை வந்து பார்த்து போகுது. ஏன்வா சாப்பிட மாட்டீங்க? இல்ல ஏன் சாப்பிடல? ஏன் நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க? எறும்பு கடிக்குது, உள்ள போவா. இல்ல சபரிமலை போனேன். கருவாடு தான் தின்னது இல்லை. எறும்பு நீ உட்காந்துருந்த இடத்துல தான் எறும்பு இருக்கு. அது கூட்டி விட்டுட்டு உட்காருங்க, அப்புறம் எறும்பு ஓடுது. சாப்பிட்டது கிடையாது, மீன் சாப்பிட்டது கிடையாது. சின்ன பிள்ளைல தாத்தாவுக்கு எங்க அப்பாவும் நான் இவங்க வீட்டுக்கு வந்து கறி சாப்பிட்டுருக்கேன். மீன் சாப்பிட்டேன், நண்டு திப்பேன், சாப்பிட்டு திப்பேன். அந்த கிழவிக்கு எனக்கு சண்டை வரும். விட்டாச்சு. ஏன் சண்டை வரும்? ஏன் சண்டை வச்சுன்னா ஒருத்தைக்கு ஒரு மாதிரி செஞ்சதா ஒரு பார்த்துட்டாரு. அப்படின்னா சின்ன மருமோட கீழே விட்டு மேலே தாங்குறியா? நான் எங்கேயோ ஒரு பிச்சைக்காரச்சி. என்ன இன்னைக்கு பிச்சைக்காரி கட்டிக்கிட்டு வந்தாலும் அவளை வைப்பாளா? பாத்திர விலைக்கு பைப்பு தண்ணி தூக்கி, அடி பைப்பு தண்ணி தூக்கி போட்டு இந்தியா மட்டும் சேலை ஒன்றே ஒன்று கசைக்கு போட்டு தலைக்கு எண்ணெய் கொடுக்க மாட்டா சண்டாளி. கடைசியில் நான் தான் செலவு பண்ணி தூக்குனேன். பரதேசி பய விட்ட போய்
அதே சீதாராமன் தான் செலவு பண்ண சாவை ஒரு வாரம் எடுத்தா அவர் போய் அவள் அம்மா மூஞ்சில முடித்தார். நான் தெரியாமனாலும் போகலப்பா, சாந்தா அப்பா வான்னு அவங்க அப்பா கூட்டிகிட்டு போயிட்டு அது பார்க்கவே வாங்க. நான் அந்த ஓலி அவள் இருந்தா பூமியில் அம்மா உங்ககிட்ட சொல்லுத மகமாயி கிட்ட ஒரு லாரி சாமான் சீதாராமன் அடவு பிடிச்சி போட்டது. என்ன வாரிக்கிட்டு போச்சு உங்களுக்கு? தாத்தா அடகு பிடிச்சதெல்லாம் வச்சுக்கிட்டாங்களோ? தரல உங்களுக்கு? அல்லே வெளியில போ. யாரு உங்க கொழுந்த பொண்டாட்டி? தம்பி அடிச்சிட்டாரு. அதான் தாத்தாவோட அண்ணன் பொண்டாட்டி. அண்ணன் தம்பி பொண்டாட்டி. தம்பி பொண்டாட்டி. அவன் 10 பவுன் போட்டுட்டு இருந்தா எனக்கு ஒன்றும் போடல எங்க அப்பா. அதனால கீழே போட்டு மேலே தாங்கினார். ஓடியில் என்னடி தூக்க ஒரு 10 பைசா கூட இல்லடி. ஏன்? என்ன ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்தவன். அவர் ஏன் கடன் ஆயிடுச்சா? கடன் பண்ணிட்டாரா? அவருக்கு இளம்பில் வாதம் வந்துச்சு. ஆஃபீஸ்லேயே இது பண்ணி பக்கவாதம் வந்துருச்சு. காசு கொஞ்சம் கொடுத்தாக அதை வச்சு அவருக்கு வைத்தியம் பார்த்தா. அவருக்கு அண்ணன் தம்பி 6 பேர். அவன் ஒரே பொண்ணு தான். அப்படி இருந்து வாழ்ந்துட்டு இப்போ என்னத்தை வாரிக்கிட்டு அவன் பிள்ளையெல்லாம் தான் எப்படி இருக்கு? இல்லை, நான் என்ன கேட்குறேன், அவங்க ஏன் கஷ்டப்பட்டாங்க? தாத்தாவோட அம்மா செத்து போகும்போது வசதி இல்லைன்னீங்கல்ல. ஆறு உங்க மாமியார் எங்கள் மாமியார் உங்க மாமியார் குழந்தை வீட்டுக்கு போனாங்கல்ல, ஏன் அவங்க ஏன் ஏழையா போயிட்டாங்களா? நான் மாமா சொன்னார் இருக்க வேண்டாம் போ, உனக்கு நான் வேணா எரியலன்னா போவோம் மாமியா வீட்டுக்கிட்டார் தாத்தா. அங்கே போயிட்டாங்க. அந்த கொடுமை அம்மா போடுறதுனா சும்மா போச்சு. வளவி என் கருத்தில் கட்டு செய்யணும் எல்லாம் வச்சுக்கிட்டு 12 மூட்டை நெல், 3 மூட்டை அரிசி எனக்கு கொடுத்த ஜாமான வச்சுட்டு பாய்க்கலாம். அவங்க ஜாமான் எல்லாம் எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. எல்லாம் சொந்த வீடு. சொந்த வீடு அவங்களுக்கு 6ஆம் வீடு சொந்த வீடு. இப்போ எங்க அதெல்லாம்? மனு வச்சு எல்லாம் பண்ணிச்சு, எல்லாம் போயிடுச்சு. உங்களுக்கு கொடுக்கல பங்கு? வயலுங்கெல்லாம் ரவுடி. அதில் சந்தருங்கிற ஒருத்தன் தான். உங்களுக்கு பங்கு கொடுத்தாங்களா? பங்கு நாங்கெல்லாம் வேண்டாட்டேன்னு தொடங்க யாரும் இங்கே வரக்கூடாதுன்ட்டாங்க. கோவக்காரர். நானும் சொந்த வீட்டில் இருந்தேன். யாரும் இங்கே வரக்கூடாது. செத்த அன்னைக்கு போனாலும் அம்மா அப்பா அப்போ தூக்க ஒரு வழி தேங்க உடைக்க கூட உங்களுக்கு வழி இல்லையே. நான் இதே நாடாரும் கடையில் தேங்காய் எல்லாம் வாங்கி போட்டு வாழை தேங்காய் உடைச்சேன். உங்கள் குடும்பம் விளங்குச்சா? கஷ்டப்படுறாங்களா? ஏமாத்தினதுனால, உங்களை ஏமாத்தினதுனால அவங்க கஷ்டப்பட்டாங்க. நாங்கள் கோயிலோ கோலமோ நாங்கள் எல்லாம் போகலாம். சொல்லலை, எங்கேயும் போய் சொல்லலை. சோத்துல வச்சது உங்கள் அம்மா. அது கீரை கடைஞ்சி வச்சிருக்கேன், தக்காளி சூப்பு வச்சிருக்கேன், அப்பளம் வச்சிருக்கேன். வேலையா இருக்கும் அவர் வீட்டுக்குள்ள. எருக்கலம் பாலத்தை கொண்டாந்து நீ சூப்பில் ஊற்றி கீரை கடைஞ்சி அதில் ஊற்றி வச்சிருக்கேன். எங்களுக்கு தெரியும். 12 கணவர் ஒரு சாப்பிட வந்தார். சாப்பிட வந்தவரு சாப்பிட்டேன்னா ஒரு மாதிரியா இருக்குங்க. இது ஏன் நல்லா தான் கடைஞ்சேன். அவரும் சாப்பிட்டாரு, நானும் சாப்பிட்டேன். சாப்பிட்டு அவர் போயிட்டார் வேலைக்கு. 1 மணிக்கெல்லாம் போனோம்னா அங்கே போய் வாந்தி எடுத்திருக்காரு. வாந்தி எடுத்த கையோடு நான் இங்கே வாந்தி எடுத்துக்கணும். நான் அவங்க இங்கே இருக்காங்க, நான் இங்கே இருக்க மாட்டேன். வீட்டுக்காரம்மா வீட்டுக்கு போக சொல்லிடுவார். அங்கே போய் 5:30 மணிக்கு வா. தீட்டானா கூட வீட்டுக்காரம்மா வீட்டில் இருந்தேன். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் நான் பட்ட கஷ்டம். அப்புறம் என்னாச்சு? வந்து எருக்கலம்பால் கலந்தது. அந்த இப்படி என்னமோ எடுக்க போகும்போது இப்படி கை வச்சேன். வச்சா ஒரு கொட்டாங்குச்சியில் இருக்க அந்த பால் வெள்ளையா வச்சு கொடுந்தா இருக்கு. என்ன வாடை இதுக்குள்ள எரிக்கலாம் பால் வாடை என்னன்னு தெரியலன்னு ஒரு 5:30 மணிக்கு இந்த பாருங்க அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். எடுத்துகிட்டு போய் நாயை கூப்பிட்டு சோத்தள்ளி போட்டு நாயை கூப்பிட்டு வச்ச நாயை தின்னு போட்டான். நீ என்ன வாங்க
கடைசியில் என்ன சொன்னேன், புவனாவுக்கு வயசு 5, உன் நாத்தனாளுக்கு 5 வயசு. அவள் இங்கே தான் இருந்தாள், போக மாட்டான். குட்டி மாமா அவள் அம்மா வீட்டுக்கே போக மாட்டான். யார் வீட்டுக்கு அந்த குட்டி போகாது, அது கடிக்குது. எல்லாரையும் விழுந்து இங்கே கடிக்கும், இங்கே கடிக்கும். அவன் கதிரேசனை கண்டா ஓடியே போயிடுவான். அப்போ அவன் மாதா கோயிலில் படித்தான், கணேசன் சுப்பிரமணிய கோயிலில் படித்தான். அவன் படிச்சுட்டு வரையில தாரில் விழுந்துட்டான், குதிக்கிற தாரில். எங்கே வேலையம்மன் கோயிலுக்கு தார் போடையில கழிச்சல போவான். அவனுக்கு 9 வயசுமா. போய் பாட்டில் எல்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதை போட்டு காசு வாங்குறதுக்காக ஓட்ட சைக்கிள் எடுத்துக்கிட்டு போய். என்ன பாட்டில்? என்ன பாட்டில்? அது அந்த பன்னீர் பாட்டில். ஏது? கோயிலில் சாமி கும்பிடாத அதை கொண்டு போய் காசு வாங்கி காய்ச்சி டவுசரில் போட்டுக்கிட்டு வரான். வேலையம்மன் கோயிலுக்கிட்ட தார் போயிக்கிட்டு அங்கே மீன் மார்க்கெட்டில் குளம் இருக்கு. விழுந்த உடனே எல்லாரும் ஓடியாந்து தூக்கி இது பூராமா அவன் காலப்படி உடுங்கு மாதிரி திருப்பி ஓடி போய் திருப்பி போனவங்க அந்த சகதி எடுத்து அப்பா தான் தண்ணிக்குள்ளே போட்டாங்க. அவனை வர 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 இப்படி 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 வந்துடுச்சு. கட்டி கட்டியா வந்தவொடனே என்னடா ஏங்க அப்படி வர அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு கொப்பளம் இப்படி வந்துடுச்சு. இங்கெல்லாம் கொப்பளம் வந்துடுச்சு. எங்கடா போறேன்னு கேட்ட உடனே அப்போ சண்முக சுந்தரம் டாக்டர் பெரியாஸ்பத்திரியில் இருந்தார். அதை நான் அப்படியே தூக்கி ஈர துணியை போட்டு தூக்கி வச்சு அவங்க அப்பா அவங்க அம்மா ஓடி போனாக்க போய் என்னடா இது அப்படின்னு தாரில் விழுந்துட்டேன். அந்த தார் அப்படியே உடனே இதில் கொண்டு போய் வச்சு வலிச்சா பப்பாளி பழம் மாதிரி வலிச்சா எரியுதேன்னு கத்துறா. அவங்க அம்மாச்சின்னு வலிச்சு இதுலேருந்து இது வருது. வலிச்சு இது இலையில தேங்காய் எண்ணெய் ஊற்றி அதுக்குள்ளே அவனை படுக்க போட்டு மேலே கொசுவலை கட்டி மோதுனா மக்களுக்கு வச்சு ஆடி ஆவணி பிரட்டாசு 3 மாதம் பெரியாசு நல்லபடியாகி தீபாவளி அன்னைக்கு வீட்டுக்கு வந்தான். அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு இளம்புள்ள வரும். அவன் இந்த விரலும் அவனுக்கு அப்படி வரும். எந்திரிச்சு நடக்க மாட்டான். பூதம் மாதிரி இருக்கும். அது என்ன வரும், அரும்பலத்துக்கு கொண்டு போய் அவர் மாத்திரை மருந்து பொடி எல்லாம் கொடுத்தா அவனுக்கு சரியாக போச்சு. கோதுமை சாப்பிட்டு வச்சு இப்போ தான் அவன் சோறுன்னு திங்கிறான். கோதுமை மட்டும் வாங்கி திங்க மாட்டான். அது சரி, உங்கள் மாமியாரை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே. மாமியார் அவ்வளோதான் பேசுகிறேன். செத்து போயிட்டாங்க, அந்த வீட்டுக்கு அங்கே போய் செத்துட்டாங்க. எல்லாம் பண்ணி பெரியவர் சின்னவர் எல்லாரும் நான் கும்பகோணத்துக்காரு அவங்கெல்லாம் கொஞ்சம் நொடிச்சு போயிட்டாங்க, கஷ்டப்பட்டாங்க. நீங்கள் நாகப்பட்டினத்துக்காரு எல்லாம் வந்து பாபு இவருக்கு தம்பி கடைசாரி அவன் சென்னையில் படச்சியை கல்யாணம் பண்ணி 2 ஆம்பளப்புல இருக்கு. அவனுக்கு தெரியாத அம்மா சிஸ்டர் எல்லாம் தூக்கி அடக்கம் பண்ணி காரியம் பண்ணியாச்சு. எல்லாம் ஒரே செஞ்சாங்க. தாத்தா தான் செஞ்சாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது? இதுலேருந்து என்ன தெரியுது? யார் நம்மளை ஒதுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட தான் அவங்க வாங்கி கடைசி காலத்தில் பண்ணுவாங்க. அப்புறம் பெரிய ஒரு கும்பகோணத்துக்காரர் பங்கு போட்டு இவ்வளோ இது செஞ்சிருக்க எவ்வளோ ஒரு ஊழல்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாரு, அம்மா எல்லாரும் ஒரு தாய்க்கு செஞ்சோம், இந்த செலவை யாரும் ஏற்றுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தாத்தா உங்க வீட்டுக்காரரு கும்பகோணத்துக்காரர் பெரிய ஒரு மூத்தவர் அவர் ஏற்றுக்கிட்டாரா? அவங்கெல்லாம் சேர்த்து போனாங்க. இல்லை, யார் செலவு பண்ணது? உங்க வீட்டுக்காரரா கும்பகோணத்தில் இருக்கிறவர்? வீட்டுக்காரர் தான். கணக்கு பார்க்க வேணான்னு சொல்லிட்டாங்களா? பண்ணி எல்லாம் கணக்கு பார்க்க வேணான்னு சொல்லிட்டாங்களா? பண்ணா நான் பண்ணா நல்லா ஒன்று தான்.
ம் ம் இப்போ என்ன வாடிக்கிட்டா போகுது. எறும்பு. ம் ம் துண்டில் இருந்திருக்கோ. ஏக்கூர் அழகு. அது அது போக நான் கஞ்சி ஆறுலாம் போகிறேன். என்ன சமையல்? சமைக்கலையே. ஏப்பா? முடியாமல் வந்து சின்ன படுக்கிறதெல்லாம் வலிக்குதுன்னு சமைக்கல. ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி தரவா? எனக்கு வேணாம். கஞ்சி போட்டு இருக்கேன். போட்டு ஆற வச்சுட்டு எனக்கு வேணாம். வேண்டாம். எனக்கு முடியல. இன்னைக்கு மயக்கம் ஓவராக வந்து இது வேற வலி தான் வீங்கி இருக்கு. அவன் விரல் இந்த நரம்பெல்லாம் வலிக்குது. முடியல. வேணாம். அப்போ நான் தான் சொல்லிச்சு வேணாம். நான் சோறு வேணாம். கஞ்சி வேகுது. இங்கே போய் மெடிக்கலில் போகணும். கஞ்சியை போட்டு ஊறுகாய் தூத்து தின்னுங்க அப்படின்னு அரிசி போட்டு வேக வச்சு சட்டி கொட்டிக்கிட்டு வந்தேன். சரி, இந்த கையில் என்னமோ பச்சை குத்திருக்கீங்களா? அது என்ன? சின்ன பிள்ளைல எனக்கு 7 வயசு. குறைச்சி ஆற்றுல போய் உட்காந்துருக்க குறைச்சி வந்ததுன்னா ஓட்டை காசை குத்திக்கிட்டு வந்து உதவாங்கினேன். ஓட்டை காசு அப்போ குத்திக்கிட்டு வந்தோடனே வீட்டில் அடி வாங்கினேன். அப்பா கிட்டயா? என்ன குத்திருக்கீங்க? தெப்பகுளம். இதில் என்னது? இது தெப்பகுளம். குளமா? இந்த 27க்கு ஒரு காசு. கையை கட்டுங்க. ஒன்றுமே தெரியல. கை சுருங்கி தேல் மட்டும் தெரியுது. இதை கட்டுங்க. வலிக்கலையா? வலிக்கல? 5 ஊசி வச்சு ஆ மொத்தம் 3 பொம்பளை எல்லாரும் அடி வாங்கினேன் வீட்டில். உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து போய் அடி வாங்கினீங்க? பக்கத்து அடி வாங்கினதான் மிச்சம். ஆசிட்டா திராவகம். அதை ஊற்ற வந்து ஐயோ ஊற்றாதீங்க 2 பிள்ளை கை வேணாம். எங்கள் அப்பா அம்மா ஊற்றாதையோ ஒரே பொம்பளை பிள்ளை ஊற்றாது. அதுக்கப்புறம் தான் 2 பொம்பளை பிள்ளை அதெல்லாம் செத்து போனான். உங்கள் கூட பிறந்தது எல்லாருமே செத்து போயிட்டாங்களா? நீங்கள் மட்டும்தான் நல்லா இருக்கீங்க. தங்கச்சி தாழ்மையாப்பனம், ஒரு தங்கச்சி ஸ்ரீரங்கம், நான் புதுக்கோட்டை, அண்ணன் ஸ்ரீரங்கம் திரு, இன்னொரு அண்ணனுக்கு கள்ளக்குறிச்சி, ஒரு அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணாங்க. அவருக்கு வளர்ச்சி இல்லை. அதான் அதில் மொத்தம் 6 பேரும் போயிட்டாங்க. நீங்கள் பிறந்தது எந்த ஊர் சொன்னீங்க? பிறந்தது லால்குடி. கட்டிக்கிட்டு வந்தது புதுக்கோட்டை, நாகப்பட்டினம். தாத்தா ஊர் நாகப்பட்டினம். அப்புறம் ஏன் இங்கே வந்தீங்க? என்ன வேலை? எத்தனை வயசுல இங்கே வந்தீங்க? சரி சரி. கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் நாகப்பட்டினத்தில் இருந்தீங்க? அதெல்லாம் தெரியாது. கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் நாகப்பட்டினத்தில் இருந்தீங்க? 17 வயசு. 27 வயசு. உங்களுக்கு 15 வயசு. நாகப்பட்டினத்தில் எத்தனை வருஷம் இருந்தீங்க? அங்கே ரொம்ப நாங்கள் இருக்கல. இங்கே புதுக்கோட்டைக்கு ஒர்க் ஷாப்பில் சேர்ந்தவொடனே இங்கே வந்தது. வடக்கு 4 அவங்க பெரியவர் எல்லாரும் அங்கே இருந்தார். அவங்களாம் அங்கே தான் இருந்தாங்க. அங்கே இப்போ ஒருத்தர் கூட இல்லை. நீங்கள் மட்டும் இங்கே வந்து வாங்கிக்கிட்டீங்கள? மட்டும் எல்லாரும் சின்ன ஒரு 6வதுக்காரரும் இவரும் வந்து கல்யாணம் பண்ணி விட்டு அதோட விட்டுட்டார். என்ன விட்டுட்டாங்க? என்ன விட்டாங்க? அதோட உங்களை விட்டுட்டாங்களா? ஆமாம். தாத்தாவையும் உங்களையும் தனியாக விட்டுட்டாங்க. கஷ்டப்பட்டவர் விடலாம். இந்த வீடு எவ்வளோன்னு வாங்கினீங்க அந்த காலத்தில்? அந்த காலத்தில் 150 ரூபா. 150 ரூபா. 150 ரூபா. வீடு கட்டினது 1000 ரூபா. 1000 ரூபாயா? ஏன்? 1000 ரூபா தான். இந்த இடத்தோட விலையே 150 ரூபா தான். எல்லாம் போடலை. கூரை ஓடு. அதுக்கப்புறம் ஓடு போட்டோம். வெளியூர் போயிடுறாரு. இங்கே ஒரு மாதத்துக்கு நான் மட்டும்தான். அவர் ஊராக போயிடுவார். இதனால் ஒரு ஆசாரித்தம்மா, அவர் ஒர்க் ஷாப்பில் இருக்கார். அவர் வந்து அவர் பொட்டாச்சி வந்து எனக்கு காவலுக்கு தபால் வரும்.
எப்படி இருக்கா பாட்டி இருக்கா அப்போல்லாம் கிளவிக்கலாம் அதான் வரல செத்த அன்னைக்கு போனால் தூக்கி போட்டு வந்தார். அதுக்கப்புறம் போக்குவரத்து கிடையாது. அப்புறம் அவங்க என்ன அப்பா சீதாராமன் தாத்தா இது கிடையாது பூச்செல்லாம் கிடையாது. தாத்தாவுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. மனுஷன் அவர் தான். அவங்க தம்பிக்கெல்லாம் இருந்துச்சுல்ல. அவரும் அப்படிதான். அவரு 6ஆம் வீட்டு ம் அவரு சுத்தம் நல்லவரா? ஆனால் 2 பொண்டாட்டி. அவருக்கு 2 பொண்டாட்டியா? ராதா மட்டும்தான். ராதாவுக்கு மட்டும்தான் 2 பொண்டாட்டி. திருவாப்பூர். அவள் பிறந்தது திருவாப்பூர். அவளுக்கு அண்ணன் தம்பி எல்லாரும் போயிட்டு 2 பேர் தான் இருக்காங்க. 6 பேர்த்துல எல்லாம் போயிடுச்சு. 2 தான் தம்பி இருந்தா இவளும் போயிட்டான். ஒருத்த கூட இல்லை திருவாப்பூர்ல. அவங்க அத்தை இருக்கு. கோக்கிலா போவா. திருவாப்பூர் திருவிழாங்கும் போது ஒரு மண்டபம் போயிட்டு காட்டு மாரியம்மன் கோயில் இருக்கு. அவங்களுக்கு மண்டபம் போயிட்டு அதெல்லாம் வீடு வாசல் எல்லாம் இருந்துச்சு. பங்கு வச்செல்லாம் விட்டுட்டு அவன் போய் வேலை போயிட்டானுங்க. திருச்சியில தான் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தன் வெளிப்புறம் கண்ணாடி கடை. இங்கே இருக்கிறவனும் கவர்மெண்ட் வேலை அவனுக்கு. உங்களை வந்து பாப்பாங்களா? யாரும் வரமாட்டாங்க. கோக்கிலா போவா. மாமன் போவா. பட்டம் இங்கே திருவப்பூர் ஒருத்தன் இருக்கான். அவங்க அப்பாவுக்கு 2 தாரம். மோசாத்து பிள்ளை தான் எங்கள் ஓப்படியா. அவருக்கு 3 ஆம்பளை பிள்ளை. ராதா 1 4. 2ஆம் தரத்துக்கு 2 ஆம்பளை பையன். நான் எல்லாம் போயிட்டேன். அவ பொண்டாட்டி தான் இருக்கு. அது இங்கே இல்லை. பிள்ளைங்க வேலை பார்க்குறாங்க. ஆமா, நாகப்பட்டினத்துல இருக்கும்போது தாத்தா என்ன வேலை பார்த்தாரு? அவருக்கா கவர்மெண்ட் வேலை. என்ன வேலை? ரயில்வே தண்டவாளம். ரயில்வே இல்லையா? முத்திரை கொடுத்தது. சரியா அந்த ஆளு பொண்டாட்டிக்கு 6 பிள்ளை இருந்து வப்பாட்டி விட்டு போயிருந்தாங்க. யாரு? அவர் தான் நாகப்பட்டினத்துல. ஓ அங்க இருந்த வேற ஒருத்தவர் வேலை கொடுத்தவர். அவங்க வீடு இது வப்பாட்டி வீடு 3ஆவது வீடு. இந்த அம்மா போவாது. பிள்ளைங்களும் போவாது. கடைசி அந்த உங்க ஓனர், தாத்தாவோட ஓனர் கடைசின்னுட்டு பரதேசியா ஓடிச்சு. யாரு? நாகப்பட்டினத்தார். அந்த ஆளு தாத்தாவா? அந்த தாத்தா அவருக்கு அண்ணனா? தம்பான்னு ஒரு ஆமா. அவங்க அப்பா. அவர் வப்பாட்டி வச்சிருந்தாரா? தம்பா அப்பா. அவனுக்கெல்லாம் தெரியும். பரசுரம் பழந்தாமர் ஜெயேந்திரன் ராதாகிருஷ்ணன் பொம்பளை பிள்ளை 2 வச்சுட்டாரலாம். வச்சுட்டு இப்போ பரதேசியா போயிட்டாரு. போன வழி இருக்காரா இல்லையா தெரியாது. நாகூர் தர்கா வப்பாட்டியா? அவர் வப்பாட்டி வச்சுக்கிட்ட தாத்தா ஓடிவிட்டு அந்த கலவை. உங்க வீட்டுக்காரரு? எங்க வீட்டுக்காரர் சட்புத்திரன். நல்லவர். பகவானு கூட அந்த யார் ஒரு சாப்பிட்டு வீடு வந்து என் மூஞ்சை தவிர யார் வெளியில் வந்தால் தானே. வெளியில் அவருக்கு அந்த பக்கம் வீடியே தெரியாது. வீடு உண்டு வாசல். அந்த பக்கம் என்ன இருந்துச்சு? அந்த பக்கம் போக மாட்டாரு. ஏன்? அங்கிட்ட என்ன இருந்துச்சு? அங்கே என்ன வேலை? எந்த கெட்ட பழக்கம் இல்லையா? யாருக்கிட்டையும் பழக்கம் வரல. ஆனால் ஒன்று சுதந்திரா டீச்சர் வீட்டுக்காரர் தான் அவர் வந்தவன மச்சான் அப்படின்னு கூப்பிடுவார். அவங்க தான் ஃப்ரெண்டு. இங்கே ஒரு போஸ்ட் மேன் இருந்தார். அவருக்கும் 3 பேர் தான். புதுக்கோளத்து ஃப்ரெண்டு. நடக்க போவாங்க. 5:30 போவார். 8 மணிக்கு வருவார். வரும்போது என்ன வாங்கிட்டு வருவார்? இன்னுமே வாங்க மாட்டார். நானே ஒரு பூ வாங்கி கொடுத்து தலையில் வைக்கிறேன். கஞ்சமா கஞ்சமா? வேண்டாம். நீ வாங்கிக்கிறியா? காசு தரேன். காசு தர வாங்கி
2வது ஆட்டு சினிமாவை கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் உட்கார வைப்பார். ம் அங்கேருந்து போகும்போதே கடலை மிட்டாய் வாங்கிட்டு வருவார். ஆ அவ்வளோதான். வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு சந்து வழியாக வீட்டுக்கு வருவார். அப்போ நான் நல்லா சிகப்பாக ம் சட முடி நல்லா இங்கே மாய் போட்டு இது வச்சு வெள்ளரி விதை வச்சு இங்கே பொட்டு வச்சு கருவமணி வந்து மணி போட்டுட்டேன். போட்டு பூ அரைக்கை ஜாக்கெட் எனக்கு அப்போ போட்டு போனால் வெளியில் வர விட மாட்டாள். அவளை அழகாக இப்ப கூட அழகா தான் இருக்கீங்க. ஆமாம். இப்போ அதில் காவாசி கூட இல்லை. நான் அப்படியா? கேப்பம்மா எல்லாத்தையும் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வா எவ்வளவு அழகா இருக்கு. ஒரு நாள் மாறி இருப்பேன். குண்டா இருப்பீங்களா? சடை போட்ட உனக்கு மாணிக்கம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆ மாணிக்க தான் செத்து போச்சே. ஆமாம். அவளுக்கு தான் இந்த வரலாறு பூரா தெரியும். ஆ சடை இவர் வரலாறு இருக்கா இங்கே இல்லை. வீட்டு மாமி வீடு சடை போட்டு குஞ்சம் வச்சு கனகாம்பரம் நிறையா இருக்கும். ம் கட்டி நல்லா இப்படி பிடிச்சி இப்படிலாம் தொங்க விடுங்க. அப்போ நாளாக மடிச்சு அப்படி வச்சு பூ ம் வச்சு தண்ணி அடிக்க போகுது. அப்போ மாணிக்கத்தம்மா ஆயா வாடி தங்க ராசாத்தி அப்படிங்க. அங்கே குழா இருக்கும். பூ அந்த பொண்ணுக்கு ஒரு குடம் விடுங்க. சின்ன பட்டு பிடிச்சி தூக்கிட்டு பார்க்காதவங்க பாவம் செஞ்சவங்க. எல்லாருக்கும் பிடிக்கும். இப்படி பண்ணுவாங்களோ? இங்கே கோனாது கூட சொல்லுவாங்க. ஆ பாரு நாய்க்கத்தம்மா போல. ஆ இப்போ அதில் என்ன இருக்கு? இப்போ கூட தான் சொல்லுவாங்க எல்லாரும், பாரு நாக்கிரட்டம்மா அழகா போகுதுன்னு. இப்போ சொல்ல யார் வீட்டு பொண்ணுன்னு கேட்டால் மணி இது இந்த பிள்ளை ஓவியா பிள்ளைன்னு சொல்ல மாட்டேங்கிறான். ம் மணிகண்ட மக சொன்னது மக யாரு? எல்லாரும் கேட்பாங்க. ம் கேட்டது தான் நமக்கு. அவங்க அம்மா பேர் தான் ஓவியா சந்தேனா. ம் அதான் வருது மணி மக மணி இந்த மணி பைய தங்க வச்சிருக்கான். அவங்க அது மணி அண்ணன் மகளா? ஆமாம். அப்படி ஏன் பேர் அடியே அதே மாதிரி தான் இவரும். சரி, அப்படிலாம் சொல்றீங்களே தாத்தா ரொம்ப உத்தமன் நல்லவர்னு. உங்க வளர்ப்பு ஏன் அப்படி பண்ணுது? எப்படி போச்சு? அதுக்கு என்ன செய்யும்? நம்ம வளர்ப்ப காட்டுக்குள்ள என்ன மையமோ இலை மரத்துக்கு கீழே உட்காந்துருக்கும். அந்த இலை தான் உனக்கு சொல்லணும். என்ன சொல்லணும்? ஆமா, இந்த வழியில போ, இந்த வழியில போ, இந்த வழியில போன்னு தான் ஆண்டவனுக்கு தான் தெரியும். ஆனா எய்த்தோட்டு ஐயர் சொன்னது கிடைச்சு. என்ன சொன்னாரு? அந்த ஆளு நாடு விட்டு நாடு போயிடுமா. காட்டுக்கு பிறந்தா ராசா. எப்போ? அங்கேயிருந்து வந்தவொடனே இங்க ஒரு ஜோசியர் இருந்தார். அந்த காலத்துலயா? அந்த காலத்துல இந்த ஐயா செத்து போனார். இல்லைன்னா கூப்பிடுவேன் அவனு. இந்த வச்சாரு அவர்கிட்டையும் போய் கொண்டு காட்டினதுக்கா அவன் கரெக்டா என்ன நாடு விட்டு நாடு போயிட்டாரு. நாடு விட்டு நாடு போகட்டும்.